இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்தது. அது வந்து எங்கேயுமே என்ன ஸ்ட்ரைக்குன்னே தெரியல. திடீர்னு நாகராஜன் இப்போ சூப்பர்னன்ட்டு நாகராஜன் சொல்லிவிட்டேன். அவர் வந்து என்னன்னாக்கா பிடி தியாகராஜ செட்டியாரோட பேரன், அவர் கிராண்ட்சன், இஸ் கிராண்ட்சன் ஆஃப் தியாகராஜ செட்டியார். டி நகர் பிடிஆர் இது இருக்குல்ல, பிடி தியாகராஜன்ட்டு அவரோட கிராண்ட்சன். அவர் எங்கள் டி நாகராஜன் பேர். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ தகராறு இருந்துட்டு ஜென்ரல் ஸ்ட்ரைக்கு. அப்போ வந்து ஊர்வலம் போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்வலம் போகிறாங்க. ஊர்வலம் போயிட்டு ஊர்வலத்தில் வந்து இது வந்து எங்கள் காலேஜ் ஸ்ட்ரைக் இல்லை, ஏதோ காலேஜில் எதுக்கோ ஆரம்பிச்சது. இந்த ஆயுர்வேதம், சித்தா, இந்த யுனைடெட், சம்திங் ரிலேட்டட் டு தி அதர் காலேஜ். இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு அஸ். இவங்க வந்து ஜனங்களுக்கு ஜாதிக்கா, ஜனாதிபதிக்கு அமெரிக்கா இப்படிலாம் சத்தம் போட்டுருந்தாங்க. அப்போ வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கு வந்து லங்ஸில் டியூமர் இருந்து அப்போ அமெரிக்காவுக்கு போனார். மக்களுக்கு வந்து இந்த ராஜநாராயணன் வந்து இதை ஆயுர்வேதம் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க சிஸ்டம் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இப்போ ஏன் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. இந்த ஜென்ரல் ஸ்ட்ரைக் பை ஸ்டூடெண்ட்ஸு ஊர்வலம் போனாங்க. ஊர்வலம் போனவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ரவுண்டாக கிட்டக்க வந்தோடனே ஒரு 100 பேர் டவுன் நாகராஜான்னு சொல்லி டீனை திட்டினாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு, நம்ம எதுக்கு அப்போ தான் காலேஜுக்கு இருந்தால் என்ன இதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லோரையும் வாங்கப்பா அப்படின்னேன். அவனை நான் உங்களை அட்ரஸ் பண்ண வாங்கினேன். வந்தானுங்க. வேறு ஜென்ரல் பாலிசின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. நீங்கள் யாரோ சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க. அது இல்லை, உங்கள் லீடர் நீங்கள் ஒழுங்காக படித்து உருப்படியாக வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹையஸ்ட்டு போஸ்ட்டு யூ கேன் பி த டீன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு ஒருத்தர் ஒரு டீனாக இருக்கார், ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்து ஒரு டீனாக இருக்கார். வயலில் பூச்சி அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் என்ன உங்களை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாரா, இது சிஸ்டத்தை கொண்டு வர சொன்னாரா, என்கரேஜ் பண்ணாரா? அவரை போய் என்னடா டவுன்னு சொல்கிறீங்க? மூளை இருக்கா உனக்கு? உன் சமுதாயத்தில் உனக்கு மேலே முன்னுக்கு வந்த ஒருத்தனை பற்றி டவுன்னு சொல்றியா? உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாதிரி டவுன்னு கத்துவியா? மூளை தெரிஞ்சு தான் பண்ணுறியா, தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு ரொம்ப கோந்துட்டு ரவுண்டாக நிறுத்தி வச்சு 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். திட்டினாக்கா எல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே தலையை கீழே போட்டு சாரி சார்னாங்க. என்கிட்ட சாரி சொல்லாதீங்க, டீன்கிட்ட போய் சொல்லுங்கள், டீன்கிட்ட சொல்ல வேணால் நான் வில் கன்வே யுவர் ஃபீலிங்ஸு. இன்னுமே இது மாதிரி இப்போ கூட்டத்தில் போட்டால் தேவையில்லாத கோஷம் போட்டிங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னா. அன்றைக்கி தான் என்னோட அப்புறம் வந்துட்டு கீழே வந்தேன். நாகராஜன் நின்றுட்டு இருந்தார். என்ன சார் அப்படின்னா, பிவிஆர் சார்னேன். பிவிஆர் நீங்கள் வந்து 28 வயசில் சீஃப் ஆகிட்டீங்கன்னு எங்களுக்கெல்லாம் வருத்தம். எனக்கு 54 வயசு ஆகுது. நான் கூட லிட்டில் ஜெலஸ் அபவுட் யூ அண்ட் ஐ வாஸ் நாட் ரெஸ்பெக்டிங் யூ. உங்கள் கேரக்டர் இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யூ விவிஆர் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் எங்களுக்கு சீனியர் சார், என்ன இருந்தாலும் எங்கள் தொழிலில் வந்து எங்கள் சீனியர் மேன். உங்களை வந்து எப்படி சார் தேவையில்லாமல் எப்படி சார் அவனை திட்டலாம்? கூட்டம் இருக்குங்கிறதுனால தேவையில்லாமல் திட்டினாக்கா அது கண்டிக்கணும் சார். நான் ஸ்டூடெண்ட் லீடர் சார், நான் அசோசியேஷன் பிரசிடென்ட் சார். அசோசியேஷன் ஊரில் போகிறப்ப தேவையில்லாமல் கோஷம் போட்டால் கண்டிக்க வேண்டிய தலைவனோட பொறுப்பு சார். அதனால் நான் என்னோடய டியூட்டி தான் செஞ்சேன். நீங்கள் எதுக்கான அழுதுட்டார் அவர் என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, தலைவர்களாக இருக்கவங்க மக்களை வழிபடுத்தணும் தவிர மக்கள் தப்பாக போனால் கல் எடுத்தாக்க என்ன 2 கல் எடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு நல்ல பாடம் இது அப்படின்னு சொல்கிறேன்.